எதையும் தாங்கும் மனவலிமை ஒன்று உனக்குள் இருந்தால் தோல்விகளை துவைத்து காயப்பட்டு விடலாம். மாற்றி யோசனை செய்யாமல் இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமைக்க போறோம்? பாஸ்தா சமைக்க போறோம். என்ன பாஸ்தா? நூடுல்ஸ் தெரியலையே. சிக்கன் பாஸ்தா. சிக்கன் பாஸ்தா. ஒரு பொடி பொடிப்போமா? ஒரு புளி பொடி போடலாமா? சூப்பர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சுடு தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சுட்டு அதில் என்ன பண்ணுறோன்னா வாங்கி வச்சு இந்த பாஸ்தாவை போட்டு வேக வச்சுக்கலாம். பிறகு ஒரு சட்டியில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அதில் கொஞ்சம் முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா வதக்கணும். நம்ம இப்போ பாஸ்தா ஃபுல்லாக நான் கொட்டிக்கிறேன். அது நல்லா பாயில் ஆகட்டும் கொதிக்கிற தண்ணியில். ஃபஸ்ட்டு வேகணும். ஃபஸ்ட்டு பாஸ்தா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இட் வில் பி த பெட்டர் ஆப்ஷன். நல்லா சாஃப்டாக வேகிறதுக்கு. இப்போ தண்ணியில் போட்டாச்சு, நல்லாவும் கொதிக்க விட்டாச்சு. கொதிக்க விட்டு அந்த பாஸ்தா வேக விட்டுறணும். அதுக்கப்புறம் கலக்குவோமா? வேற லெவலில் கலக்குவோம். வாங்க. ஓகே பாஸ். இப்போ பாஸ்தா நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அது தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு சட்டியில் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோடு நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம்னா முட்டையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். நம்ம முட்டை போடும்போது முட்டையோட ஃப்ளேவர் அழகாக அந்த வெங்காயத்தில் ஏறும். நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கப்புறம் முட்டையை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் தக்காளியும் போட்டுப்போம். தக்காளியும் வதக்கினதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா அதில் சோயா சாஸு, சில்லி சாஸு, மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், சிக்கன் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துப்போம் நம்ம. ஸோ நல்லா நான் வதக்கி எடுத்துகிட்ருக்கேன். நல்லா அந்த சிக்கன் ஃப்ளேவரும் அதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. இதில் சோயா சாஸு, சில்லி சாஸு, அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸ் 3 போட்டுக்கணும் மறக்காமல். ப்ளஸ் தேவையான அளவு மிளகாத்தூள், உப்பு இது ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, நல்லா வதக்கி எடுத்துருங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகணும். நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா தனியாக வச்சுருந்த பாஸ்தாவை எடுத்து இதில் நம்ம கொட்டிடணும். அப்படியே நம்ம இதில் வேணுங்கிறவங்க சீஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறேன் நான். ஸோ வேக வச்சு எடுத்து பாஸ்தா போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா பக்காவான பாஸ்தா சாப்பிட்றது ரெடி ஆகிடுச்சு. இது கூட சில்லி சாஸோ க்ரீன் சில்லி சாஸோ இல்லை டொமேட்டோ சாஸ் சாப்பிட்ற சூப்பராக இருக்கும். அப்படியே கூட சாப்பிட்லாம், வேறு லெவலில் இருக்கும். நானும் என் பையனும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம் அந்த பாஸ்தாவை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எடுத்து சொல்லுங்கள். வாழ்க்கை வளமுடன். லவ் யூ ஆல் மக்களே.